அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட தகவலில் நம்ம பார்க்க போகிறது ஆயுள் கணிதம். அதாவது ஆயுள் கணிதம் அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அதுக்கான பெரிய கணித முறைகளெல்லாம் நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. ஷார்ட்டாக நம்மளோட பாரம்பரிய முறையில் நமக்கு ஷார்ட்டாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்க நீண்ட ஆயுள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் பாவகம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. லக்னத்தில் இருந்து 8ஆம் பாவகம், காலபுருஷனுக்கு 8ஆம் பாவகம், இது ரெண்டையும் நம்ம மெயினாக பார்ப்போம். ஆயுள் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்ப்போம். இது மட்டுமே ஆயுளை முடிவெடுக்குமா, ஆயுளோட நீண்ட பயணங்களை முடிவெடுக்குமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. இதன் கூட இன்னும் 2-3 பாவகங்கள் கலந்து தான் நமக்கு பலன்களை கொடுக்கும். அது எந்தெந்த பாவகங்கள் அப்படின்னா லக்ன பாவகம். லக்ன பாவகம் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் நம்மளோட உடலை பற்றியும் அந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியை பற்றியும் நமக்கு தெளிவாக சொல்கிற ஒரு பாவகம் லக்ன பாவகம் தான். ஸோ அந்த உயிர் சக்தியோட ஸ்ட்ரென்த்தனை சொல்கிற இந்த பாவகத்தை கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் பாவகம். ஏன் இப்போ திடீர்னு 3ஆம் பாவகம் அப்படிங்கிற கேள்வி வரும்போது 8ஆம் பாவகத்திற்கு துணை புரிகிற பாவகம் 3ஆம் பாவகம். ஸோ இப்போ பொதுவாக நம்ம என்னென்ன பார்க்கணும், ஒரு ஆயுளில் நீண்ட ஆயுளா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா 1ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், அப்புறமா 8ஆம் பாவகம். இந்த 3 பாவகங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த பாவகங்கள், இதோட அதிபதிகள், இந்த இந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்காங்க, அந்த கிரகங்களை எந்த கிரகங்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இதில் பார்வைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வை மட்டும் இல்லை. சில கிரகங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த செவ்வாய், குரு, சனி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு பார்வைகள் வேறு இருக்குது. ஸோ அவங்க சிறப்பு பார்வையில் எதாவது பார்க்குறாங்களா, இதை மட்டுமே வச்சு முடிவு பண்ணலான்னா கண்டிப்பாக இல்லை. கோச்சாரத்தில் கிரகங்களோட பார்வைகள் இந்த பாவகங்களுக்கு நன்மையை செய்தா இல்லை தீமையை செய்தா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஜாதகர் நீண்ட ஆயுளுக்குடைய ஜாதகர் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். நன்றி.